மத்த தொழில எனக்கு எதா இருந்தாலும் பார்த்தா உடனே செய்யணும்னு தோணும். இந்த தொழில் எந்த வேலை யார் எது செஞ்சாலும் அதை நாம கத்துக்கணுங்கிற ஒரு உணர்வு எனக்கு வரும். வருமானம் சுமாராதான்ப்பா இருக்கு, ரொம்ப ஹெவியெல்லாம் இல்ல. மாசம் ஒரு 3000 ரூபாய் கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உண்மையே சொல்றேன், பந்தாவா சில பேர் பேசுவாங்க, எனக்கு அது பிடிக்கும். நடைமுறையே சொல்றேன். விஜயகுமாரி திருவிடம்பூர் எங்க வீட்டுக்காரங்க கத்து கொடுத்தாங்க. கத்துக்கோ, உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி கத்து கொடுத்தாரு. எங்க இயற்கையாவே நாங்க விஸ்வகர்மா 50 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கோம். 50 வருஷமா தங்கச்சி, பையன், மருமக, பேர பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. இது இப்ப கல்யாணம் ஆகி வந்த ஊரு டி பழுவூர். நான் பிறந்த ஊர் ரொம்ப பிடிக்கும்ப்பா. இந்த ஊரு தான் நம்ம வந்த ஊராச்சே, நாம வளர்ந்த இந்த ஊர்ல எல்லாருமே எங்களை ஒரு மதிப்பா மரியாதையாவும் எங்களை வச்சிருக்காங்க. லாபத்துக்காக செய்யல, நியாயமா நேர்மையா உழைச்சி அந்த காசு வர்றத நாங்க காலம் ஓட்டுறோம். இப்போதைக்கு எங்க வீட்டுக்காரங்க இல்ல, நானே என் பையன். பவுனை கொடுத்தா அதை ஒரு பொருளாக்கி உழவி, செயின், கல் வச்ச தோடு, இப்படி இதெல்லாம் ஒரு வருமானம் ஆக்கி கொடுப்போம். ஆரம்ப காலத்துல நாங்க தான் வேலை செய்து கடைக்கு எல்லாம் கொடுத்துருக்கோம். இப்ப மிஷினரி வந்துருச்சு, மிஷினரி சம்பந்தமா சாமா செய்யறாங்க. இப்ப பணம் கையில வந்துருச்சுன்னா உடனே போயிடுறாங்க. என்னகிட்டன்னா ஒரு 10 நாள் ஆகும், 20 நாள் ஆகும், 15 நாள் ஆகும் ஒரு வேலையை செய்து குடிக்கிறது. கஸ்டமர்ஸ் ரொம்ப வர்றதில்ல. இப்ப எப்பயாச்சும் நார்மலா தான் வராங்க, ரொம்ப அதிகமா எல்லாம் வர்றதில்ல. ஏன்னா இப்ப பெரிய பெரிய ஜுவல்லரி எல்லாம் ஏற்பட்ட பிறகு அங்கதான் ஜனங்க போறாங்களே தவிர நாமள தேடி வரல. அதெல்லாம் வெளியில ஒரு கோயில்ல போய் கொடுத்து போவா, அங்க இருந்து கூப்பிட்டா போய் செய்வேன். வீட்டுக்கு என்ன தேடி வந்து வேலை கொடுத்தாங்கன்னா செய்வேன்.